ஒரு நாம் தமிழர் பெரியவர் வந்து மதிவதனி போன்ற திராவிட இயக்கத்தெல்லாம் இப்போ ஒரு கேவலம் பேசி ஒரு யூடியூப் சேனலுக்கும் பேட்டி கொடுத்தாரு. அதுலேயும் நிறைய பொய் தான் அவதூறு சொன்னார். பெரியாரை பற்றி அவர் சொன்னது எல்லாமே அவதூறு தான். அவர் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டு அதையும் பாருங்கள், இந்த வீடியோவும் பாருங்கள். அதாவது அவர் சொல்கிறாருல ஒரு சாமி சிதம்பரம் அவர் வந்து பெரியார் தொண்டர், பெரியார் கட்சியில் இருந்தவர்னு சொல்கிறாங்க. எது அவர் எழுதின புக்கில் அந்த புக்கை பெரியார் தமிழ் தலைவர்னு ஒரு புக்கு பெரியார் பற்றி எழுதியிருக்காருல, அந்த புக்கில் சொல்கிறாங்க பதிப்புரையில். ஆனால் அவரோட நூல் எல்லாம் நூற்களஞ்சி அப்படிங்கிற நூலிருந்து தொகுதியிலேருந்து தான் வடிவமைச்சு இதை சேகரித்து சொல்கிறாங்க. அவர் நூற்களஞ்சியத்தில் வந்து விதவை மறுமணத்தை பற்றி பேசுகிறாரு. அதில் பெரியாரை பற்றி அவர் ஒரு வார்த்தை கூட பேசலை. அதாவது நிறைய பேர் போராடினாங்க, பாடுபட்டாங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் வரதராஜ நாயுடு இருக்கார்ல, அவர் எழுதின அதாவது விதவை மறுமணத்தை பற்றி அவர் எழுதின புத்தகத்தை பெரியார் தான் பேசி அதை பெருதளவில் பேசியிருக்காரு. அதை பற்றி இவர் குறிப்பிடவே இல்லை. அது குடியரசில் இருக்குது, அவர் குறிப்பிடவே இல்லை. இவர் எப்படி பெரியார் தொண்டராக இருக்க முடியும்னு நமக்கு தெரில. அப்புறம் அவர் வந்து நிறைய இது 14 நூற்களஞ்சி 14 இது இருக்குது. நூற்களஞ்சி 15 தேவதாசின்னு, அதாவது இளைமாதின் நடிப்பு, அப்புறம் வேசித்தனம், இப்படி நிறையா பெண்களை கேவலமாக நிறைய விஷயம் சொல்லிட்டுருக்காரு. இதெல்லாம் புராண இதிகாசம் தான் ஆதாரமாக சொல்கிறாரு. ஆனால் பெரியார் சொன்னதாக அவர் அதுலேயும் சொல்லலை. ஆனால் இவங்க பெரியார் சொன்னதாக அவரை சொல்கிறாங்க. அவர் வந்து பெரியாரோட பேரால் குறிப்பிடவில்லை, பெரியார் சொன்னதாகவும் சொல்லலை. இவங்க சொல்கிறது ஒரு அப்பட்டமான பொய். ஆனால் தமிழர் தலைவருங்கிற புக்கில் வந்து பெரியார் சொன்னதாக அவர் சொன்னதாக சொல்கிறாங்க. அது அந்த புக்லேயும் அப்படி தான் இருக்குது. அதாவது பெரியார் தொண்டர்னா அவர் ஆன்மீகத்தை பற்றி தான் அதிகமாக எழுதுகிறாரு. மாணிக்க வாசகர் அப்படி இப்படி நிறைய அடிகளார் பேரெலாம் சொல்லி எழுதியிருக்காரு. ஆனால் பெரியார் தொண்டர் அப்படி எழுத வாய்ப்பே இல்லை. அது ஒரு முரண்பாடாக இருக்குது, அது ஒரு ஐயக்கியத்தனமாக இருக்குது. ஏன்னா பெரியார் கட்சியில் இருந்தாருன்னு சொல்கிறாரு, பெரியார் நண்பராக இருந்தாருன்னு சொல்கிறாரு. இருந்திருக்கலாம். ராஜாஜி பெரியார் நண்பராக தான் இருந்தார், மறைமலை அடிகர் பெரியார் நண்பர் தான். ஆனால் அவங்களாம் பெரியார் கொள்கை கிடையாது. ஆனால் இவர் பெரியார் ஒப்புதலோடு தான் எழுதினார். அந்த புத்தகத்தை பதிப்பறையில் போட்டிருக்கு. பெரியார் ஒப்புதலோடு தான் பெரியார் வந்து சொல்லாத எப்படி அவர் அனுமதிப்பார். ஆனால் பெரியார் சொன்னதெல்லாம் வேறு. விதவை மறுமணத்தை பற்றி பெரியார் என்ன சொல்லியிருக்காரு? அப்படி சொல்லவே இல்லை. பெரியார் 17 வயசில் என்ன சிந்திக்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்கிறாரு.